இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க. நாம இருக்கிற இடத்துலையும் சரி, நம்மோட இருக்கிறவங்களும் சரி, நம்ம உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய பேர் நெகட்டிவா பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது போலதான் ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வராரு. அந்த இளைஞர் எவ்வளவுதான் நேர்மறையா இருந்தா கூட அவங்க கூட இருக்கிறவங்க எப்பவுமே நெகட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர் ஏதாவது புதுசா செய்யணும், இல்லை ஏதாவது புதுசா ஆர்வமா செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சா ஒன்றும் கிடைக்காது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பத்தின தவறான எண்ணங்களை எல்லா மனிதர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயே இவருடைய வாழ்க்கையில இவர் செய்ய நினைச்ச எந்த விஷயத்தையுமே செய்யல, எல்லா விஷயத்தையுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. இதனால என்னாச்சுன்னா நாளடைவில் அவரை சுத்தி எல்லாமே ரொம்ப நெகட்டிவா மாறிடுச்சு. அந்த ப்ரெஷரை அவரால் தாங்கவே முடியல. அவர் மட்டும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருடைய வார்த்தைகளுமே ரொம்ப எதிர்மறையா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் அவருடைய ஊருக்கு ஒரு செந்துறவி ஒருத்தர் வராரு. எல்லா மக்களுமே அவரை போய் சந்திக்கிறாங்க. இந்த இளைஞருமே அந்த செந்துறவியை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சவர் இவருடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. ஐயா, இந்த மாதிரி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே என்னை சுத்தி இருக்கிற மக்கள் என்னை பாசிட்டிவா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா கூட அதை பத்தின எதிர்மறையான எண்ணங்களை மனசுக்குள்ள விதைக்க பாக்குறாங்க. நான் எவ்வளவு தடுத்தாலுமே அது முடியல. கொஞ்சம் கொஞ்சமா நானுமே நெகட்டிவா மாறிக்கிட்டே வரேன். இதனால என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்துறவி கிட்ட உதவி கேட்கிறாரு. உடனே அந்த துறவி என்ன பண்றாருன்னா, சரிப்பா வா அப்படி நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறாரு. நடந்துகிட்டு இருக்கும்போது, சரிப்பா உன்னுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது, அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி பார்க்க சொல்றாரு. அந்த இளைஞருமே சுத்தியும் பாக்குறாரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அந்த இடம். அங்க ஒரு சின்ன குளம் ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துல நிறைய தாமரை பூக்கள் மலர்ந்துருக்கு. உடனே அந்த செந்துறவி, இந்த தாமரை பூக்கள்லாம் எந்த இடத்துல வளருதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா பொதுவா அந்த தாமரை பூக்கள்லாம் ஏதாவது ஒரு ஏரியிலையோ இல்லை ஏதாவது ஒரு குளத்துலயோ தான் வளரும் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா அந்த குளத்துல இருக்கிற அந்த தண்ணி இருக்கு பத்தியா, அந்த தண்ணியோட தன்மையை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா பொதுவா அந்த குளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அடியில நிறைய சேறு சகதியமா தான் இருக்கும். அந்த சேத்துல இருந்து தான் இந்த தாமரை பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில ரொம்ப அழகான பூக்களை உருவாகிட்டு இருக்கும். பொதுவாகவே தாமரை பூக்கள் இந்த மாதிரி சேறு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தா உருவாகி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த துறவி சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த தாமரை பூ போலதான் அந்த தாமரை பூ வளர்ற இடம் வேணா சேரும் சகதியுமா இருக்கலாம். ஆனா அந்த சேறு சகதியிலேருந்து வளர்ந்தா கூட அந்த தாமரை பூ ரொம்ப அழகான ஒரு பூவா உருவாகுது. அது இருக்க அந்த இடத்த பொறுத்து தன்மையை எப்பவுமே மாத்திக்கிறது கிடையாது. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, உலகத்துல எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலுமே எவ்வளவு சேரான இடமா இருந்தா கூட அந்த சேத்துல இருந்து ஒரு அழகான தாமரை பூ உருவாகும். இது நீ ஒரு உதாரணமா வச்சுக்க. உன்னுடைய வாழ்க்கையுமே இந்த தாமரை பூ மாதிரி எவ்வளவு நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் சரி, அந்த எண்ணங்கள்ல இருந்து நீ ஒரு அழகான மனிதரா உருவாகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொன்ன இந்த விளக்கம் அந்த இளைஞரால ஏத்துக்க முடியல. அந்த இளைஞர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னை சுத்தி இந்த நெகட்டிவான இந்த எனர்ஜி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. என் மேல ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த அழுத்தத்துல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த செந்துறவி சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த தாமரை பூ இருக்கு பாத்தியா, இது அந்த சேறு சகதி இல்லைன்னா அதுல இருந்து அதெல்லாம் வளரவே முடியாது. அந்த சேறு சகதியை தான் ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு அதுல இருந்து தாமரை பூ ஒரு அழகான செடியா உருவாகுது. நீயுமே உன்னுடைய வாழ்க்கையில இந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு வாழவே முடியாது. ஏன்னா நீ இருக்கிற இடத்துல நிறைய மக்கள் இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. அந்த எண்ணங்களை நீ தவிர்த்துட்டு வாழவே முடியாது. அதற்கு பதிலா அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீ உனக்கு ஒரு உரமா எடுத்துக்க. அதுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து உன்னுடைய வளர்ச்சியை தொடங்கு. கண்டிப்பா உன்னுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்ன விஷயத்த அந்த இளைஞர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த செந்துறவி ஒரு தாமரை பூவை எடுத்து இந்த இளைஞர்கிட்ட கொடுத்து, இங்க பாருப்பா, நீ ரொம்ப யோசிக்காத. ஏன்னா அந்த உலகத்துல அந்த நெகட்டிவா இருக்கிற மனிதர்களை நீ தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க உன்னுடைய நெருங்கிய உறவினர்களா இருப்பாங்க, உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களா கூட இருப்பாங்க. நிறைய சமயத்துல
அந்த மனிதர்கள் உனக்கு நல்லது செய்யறான் அப்படிங்கிற பேர்ல உன்னை வந்து நிறைய விஷயங்களை செய்யவே கூடாதுன்னு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீ வேலைக்கு போயிட்டு இருக்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர்களுக்கு உன்னுடைய நலன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்போ திடீர்னு வேலையை விட்டுட்டா வருமானத்துக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நலம் விரும்பிகள் கூட நிறைய சமயத்துல உனக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ தான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும். அந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிற நிறைய மனிதர்களை நீ பேசி சமாதானப்படுத்தி அவங்களையுமே ஒரு பாசிட்டிவான மனிதர்களா மாத்து. அப்படி மாத்தினீன்னா கண்டிப்பா உனக்கு உறுதுணையா இருக்கிற ஒரு சில மனிதர்களை நீ உருவாக்கலாம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சுக்கிட்டு நீயுமே இந்த உலகத்துல ஒரு பெரிய மனிதரா உருவாகலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இளைஞருமே அந்த தாமரை பூவை கையில வாங்கிக்கிட்டு, ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ளார இந்த கேள்விகள் என்னை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுல எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நான் வெளியில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அங்கிருந்து போன அந்த இளைஞர் அன்னையிலிருந்து யாரு என்ன சொன்னாலும் சரி, அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்த அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற நேர்மறையான எண்ணத்தோட செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க நெருங்கிய நண்பர்கள் வந்து இதை தவறா சொன்னா கூட உண்மையிலேயே அதுல இருக்கிற அந்த விஷயங்கள் என்ன, அதுல இருக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அந்த மனிதர்களையுமே ஒரு நேர்மறையான மனிதர்களா மாத்திட்டாரு. இதனால இவருடைய வாழ்க்கை ரொம்ப நேர்மறையா போய்கிட்டு இருந்துச்சு. அது நெகட்டிவ் ப்ரெஷர்ல இருந்து ரொம்ப சுலபமா வெளியில வந்துட்டாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம தினம் இந்த மாதிரி நெகட்டிவான மனிதர்கள்கிட்ட மாட்டி தவிச்சுக்கிட்டு இருப்போம். அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னே தெரியாம இருந்துகிட்டு இருப்போம். உண்மையிலேயே இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் நம்மளுடைய நன்மைக்காக வந்து இந்த மாதிரி நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் நம்முடைய வளர்ச்சி பிடிக்காம நம்ம புதுசா செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அதெல்லாம் செஞ்சா சரி வராது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்களை நம்முடைய மனசுல புகுத்த பார்ப்பாங்க. இது எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இந்த விஷயங்கள் எதையுமே நீங்க ஒரு பொருட்டா கூட மதிக்காதீங்க. அப்படி இல்லை, அதை நெகட்டிவா சொல்ற மனிதர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்தா அவர்கிட்ட பேசி அவரையுமே ஒரு பாசிட்டிவான மனிதரா மாத்துங்க. அப்படி உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நீங்களுமே ரொம்ப சுலபமா வெளியில வந்துடலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய வெற்றி பயணத்தை யாராலுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.